அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே குவாலிட்டின்றது ரொம்பவே முக்கியம். அது சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, இல்லை போட்டிருக்க சட்டையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம குவாலிட்டி செக் பண்ணாமல் எதையும் வாங்கவும் மாட்டோம், ஏற்றுக்கவும் மாட்டோம். இப்போது அதே மாதிரி படிப்புலையும் நம்ம குவாலிட்டி செக் பண்ணி படிக்கிறோமா இல்லையான்னு கேட்டால், சில பேருக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியும், ஆனால் பல பேருக்கு அது என்னன்னு எப்படின்னு தெரியாது. குறிப்பாக இன்ஜினியரிங் படிப்பில் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அதை எப்படி செக் பண்ணுறது, இதை செக் பண்ணுறதுனால நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோன்றதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் படிப்புன்ற வரப்போ நம்ம முக்கியமாக ஒரு 5 ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்தா போதும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, NBA நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன், 2வது NAAC நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில், 3வது அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், 4வது NIRF ரேங்கிங், 5வது QS ரேட்டிங் ஆர் ரேங்கிங். ஸோ இந்த 5 ஸ்டாண்டர்டும் ஒன்று காலேஜில் உள்ள அந்த இன்ஜினியரிங் கோர்ஸோட தரத்தை பற்றி சொல்லணும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா அந்த BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லும். அப்படி இல்லைன்னா அது சொல்லிக் கொடுக்குற அந்த காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்றத பற்றி இந்த 5 ஸ்டாண்டர்ட்ஸும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது NBA அக்ரெடிடேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிப்பு செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த இன்ஜினியரிங் படிப்புக்காக நீங்கள் மொத்தம் 4 வருஷம் செலவு பண்ணுவீங்க. அந்த 4 வருஷமும் என்னென்ன சொல்லித்தராங்க, என்னென்ன பாடத்திட்டங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட் கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்காரா, இன்ஜினியர் ஆகிறதுக்கான எல்லா ஸ்கில்ஸையும் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு எப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று நம்ம அந்த காலேஜில் வாத்தியாராக இருக்கணும், இல்லை அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி சொல்கிறது தான் NBA. அதாவது NBA ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை அக்ரெடிடேட் பண்ணிட்டாங்க, இல்லை அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் கண்டிப்பாக உலக தரத்தில் இருக்குன்னு நம்ம எந்தவித சந்தேகம் இல்லாமலும் சொல்லலாம். இப்போ 2வதாக பார்த்தீங்கன்னா, நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் ஒரு காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ என்ன கிரேட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். இவங்க இன்ஜினியரிங் கோர்ஸை பார்க்க மாட்டாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி எந்த தரத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு இவங்க ஒரு 7 கிரைட்டீரியா வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டிக்குள்ளே என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க் கொடுத்து அந்த டோட்டலாக மார்க் அந்த யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜ் எவ்வளோ வாங்குறாங்களோ அதை பொறுத்து கிரேட் கொடுப்பாங்க. இவங்க டாப்பாக அதிகமாக ஒரு கிரேட் என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா A++. இது மாதிரி மொத்தம் அவங்க 8 கிரேட் வச்சுருக்காங்க. அதில் பாட்டம் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா D கிரேட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டாப் லெவலில் அந்த கிரேடிங் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். 3வதாக பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். இது இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான், இது இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு கிடையாது. இப்போ பொதுவாகவே எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிருக்கும். அதாவது இப்போ யூனிவர்சிட்டி ஒரு கரிக்குலம், ஃப்ரேம் ஒர்க், பாடத்திட்டங்கள் எல்லாமே கொடுக்கும். அது அப்படியே அந்த அஃபிலியேட் ஆன காலேஜ் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் சில காலேஜஸ் தாங்களாகவே கரிக்குலம் டிசைன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. அதே மாதிரி அவங்க கிரேடிங் சிஸ்டமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அட்டானமஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர்லேயே அட்டானமஸ்ன்னு ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த அட்டானமஸ் காலேஜஸில் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெளியில் புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது, இண்டஸ்ட்ரியில் ஒரு டெக்னாலஜி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அட்டானமஸ் காலேஜஸ் உடனே அந்த டெக்னாலஜி சம்மந்தமான படிப்பை உருவாக்கி அவங்க மாணவருக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஒரு சாதா காலேஜ்லேருந்து வெளியே வரவங்களோட அட்டானமஸ் காலேஜில் படித்து கிராஜுவேட்டாக வெளியே வரவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டில் அவங்களுக்கு என்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுட்டு வெளியே வருவாங்க. அதனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். 4வதாக நம்ம பார்க்க போகிறது NIRF ரேங்கிங். இது இன்ஜினியரிங் காலேஜில் யூனிவர்சிட்டியோட ரேங்கிங்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா காலேஜஸ்க்கும் இந்த NIRF நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் சர்டன் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அதில் அவங்க இன்ஸ்டியூட் இல்லை காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து ரேங்கிங் லிஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஓவரால் காலேஜுக்கும் ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக்காகவும் ரேங்கிங்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு மட்டும் எவ்வளோ காலேஜஸ் எந்தெந்த ரேங்க்ல இருக்குன்னு லிஸ்ட் விடுவாங்க. ஜென்ரலாகவே இதில் IITs அண்ட் NITs டாப் ரேங்க்ஸில் இருப்பாங்க. அது இல்லாமல் சம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் டாப் ரேங்கிங்ஸில் இருப்பாங்க. இதில் சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ்னு தெரியும், ஆனால் இந்த லிஸ்ட்டில் அவங்க கொஞ்சம் பாட்டமில் இருப்பாங்க.
அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களாகவே, அதாவது கொஞ்சம் கடந்த சில ரேங்கிங்ஸாகவே என்ஐஆர்எஃப் வந்து ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷனுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ் என்ஐடிஸ்க்கு ஜென்ரலாகவே ஃபண்டிங்ஸும் உண்டு. அதே மாதிரி அங்கே பிஹெச்டி பண்ணுறவங்க, எம்டெக் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆனால் லோக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா வெறும் யூஜி, அண்டர் கிராஜுவேட், பிடெக் கோர்சஸ் மட்டும்தான் பெரும்பாலும் சொல்லிக் கொடுக்கப்படுறாங்க. அதனால் அந்த லோக்கல் காலேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேங்கிங் கம்மியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ஐஆர்எஃப் வச்சு ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்க இல்லை யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபேக்டரும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ரேங்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா QS ரேட்டிங்ஸ் ஆர் ரேங்கிங்ஸ். இவங்க வந்து உலகத்தில் உள்ள எல்லா காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் மொத்தமாக கம்பேர் பண்ணி ஒரு ரேங்கிங் லிஸ்ட் வந்து விடுவாங்க. நீங்கள் இதையும் கண்டிப்பாக செக் பண்ணலாம். அப்படி இந்த QS ரேட்டிங்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் வந்து இல்லைனா இந்தியாவுக்காகவே இவங்க ஸ்பெஷலைஸ்டாக ஒரு பர்டிகுலர் கிரேடிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் QS iGauge. இந்த QS iGaugeல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து சர்டன் க்ரைட்டீரியாவில் எவாலுவேட் பண்ணி டாப் பர்ஃபார்மிங் இன்ஸ்டியூட்க்கு வந்து பிளாட்டினம் ++ பேட்சும், ரொம்ப சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணுற இன்ஸ்டியூட்க்கு வந்து பிரான்ஸ் பேட்சும் வந்து கொடுப்பாங்க. இந்த கிரேடிங் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்க க்ரைட்டீரியாவில் டீச்சிங் க்ரைட்டீரியாவுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கலெக்ட் பண்ணுற டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சர்வேஸ் மூலயமா கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது சுதந்திரமான ஆய்வுகள் மூலமாக. அதுவும் யார்கிட்ட இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்குற ஃபேக்கல்ட்டி, அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து படித்து முடித்து வெளியே போய் வேலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து இந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு கிரேட் வந்து கொடுப்பாங்க.